ஹலோ கைஸ், இன்றைக்கி நாங்கள் அவரைக்காய் வச்சு பொரியல் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கலக்காய் உரிச்சிக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு கலக்காய் உரிச்சிக்கோங்க. நான் அந்த தட்டில் கொஞ்சம் ஃபுல்லாக உரிச்சிக்கிறேன். அப்புறம் அவரைக்காய் தேவைப்படும். அவரைக்காய் பொரியலுக்கு நான் புதுசாக ஒரு டிஷ்ஷு செய்கிறேன். அதுக்கு தான் நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து செய்கிறோம். அவரைக்காய் வெட்டிக்கலாம். தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு வெட்டிக்கலாம். அப்புறமா தண்ணி ஊற்றி கல்லுப்பு போட்டு அந்த அவரைக்காவை வேக வச்சுடுங்க. நல்லா வேகத்துக்கு கொஞ்ச நேரம் மூடி வைங்க. நல்லா வெந்துட்டு பிறகு இது மாதிரி தண்ணிலாம் பபுள்ஸ் வரும். அப்புறமா கலக்காய் உரிச்சு வச்சு கலக்காய் மிளகாய் போட்டு நல்லா வறுத்துக்குங்க. அவரைக்காய் வெந்துச்சான்னு அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்குங்க. அப்புறமா வறுத்த கலக்காய் அந்த பூண்டு ஒரு 2 பூண்டு எடுத்துக்கோங்க. நல்லா நசுக்கி வச்சுக்கோங்க. அந்த வறுத்த கலக்காய் அதெல்லாம் பூண்டுலாம் உள்ளே போட்டுருங்க. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க, நம்ம அரைச்சி நல்லா அரைச்சிக்கணும். அப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. நல்லா சத்தம்லாம் கேட்டு நின்றுட்டு பிறகு கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கலாம். கறிவேப்பிலை நல்லா பொரிஞ்சிட்டு பிறகு நம்ம வேக வச்சு அவரைக்காய் எடுத்து கொட்டிக்கலாம். அப்புறமா அரைச்சி வச்ச அந்த கலக்காய் அந்த பவுடர் எடுத்து கொட்டிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கல் உப்பு போட்டுக்கணும். சால்ட் உப்பு போட்டுக்கணும். அப்புறமா அந்த அரைச்சி வச்ச கலக்காய் எடுத்து சேர்த்துக்கலாம். அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் காய்ஸ். இது பிடிச்சிருந்தா நீங்கள் வீட்டில் செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் காய்ஸ், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.